சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வரி சீரமைப்பு GST 2.0 குறித்த குவிஸ் மூலமாக எளிமையான புரிதலுக்கும் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளவும் உடனே லாகின் செய்யவும் peopleFriendlyGST.com. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் திருமணமான 2.5 மாதங்களில் புதுமண பெண் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. தற்கொலை செய்வதற்கு முன் ரிதன்யா தன் அப்பாவுக்கு அழுதபடியே பேசி அனுப்பிய வாய்ஸ் மெசேஜ் கேட்பவர்களை கண்கலங்க வைத்தது. அவங்க அப்பா அம்மா கவின் இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாகவும் என்னால் அவங்க கூட உண்மையாலுமே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு. டெய்லியும் அதை யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேட்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கூட நான் பொய் சொல்றேன்னு நினைக்கல. சத்தியமா நான் எந்த விதத்திலயும் உங்ககிட்ட பொய் சொல்லப்பா, நடந்தது மட்டும்தான் சொன்னேன். எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க. எனக்கு ஏன் அமைதியா இருக்கேன், ஏன் இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியல. உங்களால என்னை ஏத்துக்கவும் முடியல, ஏத்துக்க விடவும் முடியல உங்களை. ஆனா நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. ரிதன்யா தற்கொலை தொடர்பாக அவிநாசி போலீசார் கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ரா தேவி ஆகியோரை கைது செய்தனர். தற்கொலைக்கு தூண்டுதல், மன உளைச்சலை ஏற்படுத்துதல் ஆகிய பிரிவுகளில் 3 மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வரதட்சணை கொடுமை, பாலியல் துன்புறுத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என ரிதன்யா பெற்றோர் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் ரிதன்யா வீட்டைப் போலவே நாங்களும் பொருளாதாரத்தில் சம அளவில் இருப்பவர்கள், இதனால் தங்களுக்கு வரதட்சணை தேவையில்லை என திருமணத்துக்கு முன்பே தெரிவித்தோம். ரிதன்யாவை வரதட்சணை கொடுமை செய்யவில்லை என்பது கவின்குமார் தரப்பு வாதமாக உள்ளது. இந்த வழக்கில் கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோருக்கு சென்னை ஹைகோர்ட் கடந்த ஆகஸ்ட் மாதம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. அதன் பிறகு ரிதன்யா தற்கொலை தொடர்பான வழக்கு இன்று நீதிபதி சதீஷ்குமார் முன் விசாரணைக்கு வந்தது. கணவர் கவின்குமார் தரப்பு வழக்கறிஞர் வாதிடும்போது பரபரப்பு தகவல்களை வெளியிட்டார். அவர் முன்வைத்த வாதங்கள் வருமாறு: கவின்குமார் ஜாமீன் பெற்று வீடு திரும்பிய போது வீட்டில் ரிதன்யாவுக்கு சொந்தமான 2 மொபைல் போன்கள் கண்டெடுக்கப்பட்டன. அந்த போன்களை தடயவியல் ஆய்வுக்குட்படுத்த போலீசாரிடம் கேட்டோம். போலீசார் மறுத்துவிட்டனர். திருமணத்தில் தனக்கு விருப்பமில்லை என தோழிகளிடம் ரிதன்யா பேசிய விவரங்கள் போனில் இருக்கின்றன. எனவே அந்த விவரங்களை ஆய்வு செய்தால் வழக்கு தொடர்பாக மேலும் சில உண்மைகள் தெரியவரும் என கவின்குமார் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதை அடுத்து 2 செல்போன்களையும் தடயவியல் சோதனைக்கு உட்படுத்தி அறிக்கை தாக்கல் செய்யும்படி போலீசாருக்கு நீதிபதி சதீஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். கணவர் வீட்டார் சித்திரவதை தாங்காமல் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்டார் என கூறப்பட்டது. இப்போது திருமணத்தில் தனக்கு விருப்பமில்லை என ரிதன்யா தோழிகளிடம் கூறியதாகவும் அதற்கு அவரது செல்போனிலேயே ஆதாரம் இருப்பதாகவும் கணவர் கவின்குமார் வாதத்தை முன்வைத்திருப்பது இந்த வழக்கில் பரபரப்பு திருப்பமாக பார்க்கப்படுகிறது.